படிக்கிறேன். நாங்கள் SITP 4.0 இருக்கிறோம். யூசர் நேம் 151006, பாஸ்வேர்டு கோல்டு. எங்களது கைடு ஆசிரியர் இதில் இணைத்து விட்டார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காசசிகரன். 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சீனகுலன். நான் அரசு உயர்நிலைப்பள்ளி வடபழஞ்சியில் படிக்கிறேன். நாங்கள் SITP இருக்கிறோம். எங்கள் 4.0 இருக்கிறோம். எங்களது கைடு ஆசிரியர் நினைச்சு விட்டுருக்காங்க. எங்களது யூசர் நேம் 151006. என் பெயர் சி சந்தோஷ். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் தேவ் விஷ்ணுபுத்திரன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். SITP 4.0 இருக்கிறேன். எங்கள் யூசர் நேம் 151006. எங்கள் பாஸ்வேர்டு கோல்டு. எங்கள் கைடு ஆசிரியர் எழுதி விட்டாங்க. நாங்கள் இப்போது ஸ்டேப்லர் பின்னை பற்றி கூற வருகிறோம். இப்போது என் நண்பர்கள் கூற வருகிறார்கள். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்டேப்லர் பின் பயன்பாடு கம்மியாக இருந்துச்சு. இப்போ அதிகமாகிடுச்சு. முதல்லாம் பெரிய பெரிய இடங்கள்ல தான் பயன்படுத்தினாங்க. இப்போலாம் சின்ன சின்ன இடங்களுக்கு கூட பயன்படுத்துகிறாங்க. எங்கெங்கடா பயன்படுத்துகிறாங்க? பள்ளியில், அலுவலகத்தில், கல்லூரியில், கல்லூரிகளில், ஏன் நம்ம வீட்டில் கூட இங்கே அதிகம் கொஞ்சமாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க வீட்டில் மட்டும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எதுக்குன்னு தெரியல. அடுத்த நண்பர் கூற வைங்க. இது என்னன்னே தெரியாமல் குழந்தைகள் கைகளிலும் முகத்திலும் அடிக்கப்படுகிறார்கள். இந்த பயன்பாட்டை குறைக்க அந்த ஸ்டேப்லர் பின்னின் முனையை கொஞ்சம் ஷார்ப்னஸ் குறைக்கலாம். மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்காத அதை வடிவமைக்கலாம். நன்றி. சில மனிதர்கள் ஸ்டேப்லர் பின்னை அடிக்கிறோம்னு பின்ன கீழே விழுந்துருது. அதனால மனிதர்கள் கால்களால் குத்தி ரத்தம் மீனாக போய்கிறது. அதனால கட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகுது. அதனால ஷார்ப்னஸ் குறைக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அந்த இது ஸ்டாப்னால ஷார்ப்னஸை கம்மி பண்ணி பேப்பரில் மட்டும் அதிகம் அடிக்கிற மாதிரி மனுஷங்களில் குத்தாத மாதிரி ஷார்ப்னஸை குறைக்கலாம். ஷார்ப்னஸை கம்மி பண்ணால் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. இந்த ஐடியாவை உலகம் முழுவதும் பரப்பினால் இந்த ஸ்டேப்லர் பின் பிரச்சனை குறையும். குழந்தைகளுக்கும் பாதிப்பு இருக்காமல் இருக்கும். இந்த ஐடியாவை உலகம் முழுவதும் பரப்பினா இந்த ஸ்டாப்லருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்ம உலகத்திலே வெல்லலாம். பிஞ்ச பொருட்களை ஒழிப்போம், புதுப்பிக்க பொருட்களை உருவாக்குவோம்.